மூட்டு வலி, அந்த பாத வலி இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ஒரு சிம்பிளான எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல எல்லாம் 60 வயசு ஆனாதான் மூட்டு வலி வரும். ஆனா இன்னைக்கு 30 வயதிலேயே வந்துருது. இதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய வாழ்வியல் மாற்றம் தான். அதையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஓட விட்டுறாதீங்க. அதுல இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் கடுகுல இருந்து. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு இரும்பு கடாய் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல 100 ml நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அந்த பூண்டுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாமே படிப்படியா இறங்கணும். அதே சமயத்துல அந்த பூண்டுல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே முழுசா வந்து அந்த எண்ணெயில இறங்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி பூண்டு நல்லா நிறமாறி வரட்டும். தாராளமா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வாயில போட்டுக்கலாம். அவ்வளவு நல்லது. அதாவது ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. இப்ப பாருங்க நல்ல இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பவுடர் அதை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. 2 நிமிஷம் போல மட்டும் இருக்கட்டும். ரொம்ப கருகிடக்கூடாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே வடிகட்டிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. நைட்டு பண்றீங்க அப்படின்னா மறுநாள் காலையில வடிகட்டுங்க. இப்ப பாருங்க மறுநாள் காலையில ஆயிடுச்சு. நல்லா அந்த நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அந்த மூலிகைகள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கியிருக்கு. இப்ப இதை ஈரம் இல்லாத ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இப்ப இதை நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமா இருக்கோ ஒவ்வொரு மூட்டுகள்லயுமே, அதாவது கழுத்து மூட்டு, கை மூட்டு, கால் மூட்டு, எங்கெல்லாம் முட்டி அந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவிடுங்க. தடவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மறுநாள் காலையில நீங்க வந்து குளிக்க போயிடலாம். இல்ல எங்களுக்கு அதிகமா எண்ணெய் ஆகும் பயமா இருக்கு அப்படின்னா நீங்க மைல்டா தடவினாலே போதும். அப்படியும் பயமா இருந்துச்சு அப்படின்னா குளிக்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தடவிட்டு நீங்க குளிக்க போகலாம். நல்ல ஒரு வலி நிவாரணியாவும் செயல்படும். பெர்மனண்டான ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னா டெய்லியுமே தடவிட்டு வாங்க. அதே சமயத்துல இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்வியல் மாற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னால, அதாவது உணவு முறை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய், வெந்தயம் இதெல்லாமே அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க. முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணாதீங்க. அப்பப்ப கொஞ்சம் நடந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கி அந்த எண்ணெயை நம்ம மூட்டுக்கள்ல வந்து தடவும் பொழுது இயற்கையாகவே நம்ம தோல் வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா உறிஞ்சி அந்த மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய உராய்வுகளை வந்து தடுக்கும். நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையும் கொடுக்கும். இதனால மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய அந்த வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சூப்பரான ரெமெடி இது. பர்சனலா இது நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.